உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் மார்ச் மாத பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, என்ன நடக்கும், என்ன நடக்காது, இவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவில் சொல்லவிருக்கிறேன். இப்போ துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் 3 கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். அப்போ 1-8க்குரிய கிரகம் சுக்கிர பகவான் இன்னைக்கு 6ஆம் இடத்துல போய் உச்ச பலம் வாங்கி இருக்கிறார். சுக்கிர பகவான் உச்சங்களா? அது போக குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக இந்த சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறார். குரு பார்வை உங்க ராசிக்கு இருக்குது. 2ங்களா? அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய தனாதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் மகரத்தில் உச்ச பலம் பெறுகிறார். அப்ப இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்குது. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெற்றிருக்கிறார். இதனால ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்கும்போது இந்த கோழைத்தனம் வராது. எதுவுமே நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகங்கள் கண்டிப்பா வராது. இதை எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சிருவோம் அப்படிங்கிற துணிச்சல் வரும், அப்படிங்கிற தைரியம் வரும், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் வேணும். அந்த துணிச்சலும் அந்த தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும், நீங்க கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க. சாதிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. அப்போ அது எங்க இருக்கிறாங்க? 6ஆம் இடத்துல உச்சபலமாக இருக்கிறாங்க. 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல உச்சபலமாக இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு கணக்கு போடுங்க. ஃபர்ஸ்ட் அத்துணை கடனையும் இந்த சுக்கிர பகவான் உச்சபலம் பெறுவதால் நீங்க எந்தெந்த கடனை அடைக்கணுமோ அதை லிஸ்ட் போட்டு டிக் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த பீரியட்ல கடன் அடைப்பீங்க. ஒவ்வொரு மனிதனும் கடன் இல்லாமல் வாழ முடியாது. ஆனா கடனோடையே பல காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த கடனை எப்படி அடைப்பது, இந்த கடன் தீருமா, இந்த கடன் வெளியில வரமாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களே, துலாம் ராசியில ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சிலர் கடன் பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடன் 10,000 இருந்தாலும் சரி, 50,000 இருந்தாலும் சரி, 1 லட்சமாக இருந்தாலும் சரி, பல லட்சமாக இருந்தாலும் சரி, 1 கோடியாக இருந்தாலும் சரி, பல கோடியாக இருந்தாலும் சரி, இது பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இந்த கடனை அடைப்பீங்க. இது உறுதி. கடனை அடைச்சிட்டாவே நமக்கு சந்தோஷம் வந்துருமே, நம்ம இன்னுமே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிருமே, நம்மளுக்கு சந்தோஷம், மனைவி கூட, மக்கள் கூட, எல்லாத்து கூட சந்தோஷம் வந்துருமே. அதுதான் வேணும். அப்போ இந்த கடன் இருக்கிறதுனால மனைவி கூட சந்தோஷமாக இல்லை, உங்களுடைய குழந்தைகளோட சந்தோஷமாக இல்லை, ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே வேதனைப்பட்டு இருந்தீங்க. உங்களுக்கு அந்த வேதனை எல்லாமே தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அந்த பாக்கியம் இப்போ வந்திருக்கிறது. இது போக உங்களுக்கு செவ்வாய் பகவான் தனாதிபதி, கலஸ்திர காரகனும் செவ்வாய் பகவான் தான். அவருவே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்சபலம்.
அப்போ 4ஆம் இடம் என்பது என்ன? வண்டி வாகனம், அதுபோக பூமி, அதுபோக வீடு, இது எல்லாத்த விட மிஞ்சினது தன்னுடைய தாய் ஸ்தானம். அப்போ அந்த தாய்க்கு ஏதாவது உடல் பீடைகள் இப்போ வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாலுமே இப்போ இந்த வைத்தியம் பார்த்தால் கண்டிப்பாக தீரும். அப்போ அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல் கண்டிப்பாக குறையும். அந்த தாய்க்கும் உங்களுக்கும் மன வேதனை, வேற்றுமை, நீ 2 பேரும் பேச்சு வார்த்தை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா இந்த டயத்தில் இந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நடக்கும். நீங்களே போய் கூட பேசலாம் அம்மா கிட்ட, கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்குவாங்க. அது மாதிரியான சூழ்நிலை அமையும். அது போக துலாம் ராசிக்காரர்களே, இது ஞாபகம் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு 2 சென்ட் 3 சென்ட் தான் வாங்குவீங்க. அது போக இப்போ 2 சென்ட் 3 சென்ட் இடம் இருக்குது. அப்போ இங்கே வீடு கட்டவே முடியலன்னா இந்த பீரியடில் பாலக்கால் போடுவீங்க. கண்டிப்பாக இது நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பூமி வாங்குறவங்க வாங்குவீங்க, தோட்டம் வாங்குறவங்க வாங்குவாங்க. இது எல்லாமே நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இந்த பீரியடில் அட்டகாசமாக இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா இதே குரு பகவான் ஆகப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆவது இடத்தை பார்க்குறாங்க. இந்த 3ஆவது இடத்தை பார்ப்பது எதனாலேன்னு இப்போ நான் சொல்கிறேன். அந்த 3ஆம் இடத்தை பார்க்குறாங்கன்னா இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த குரு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குருவும் நல்லா இருக்கிறாரு, சுக்கிரனும் நல்லா இருக்கிறாரு, செவ்வாயும் நல்லா இருக்கிறாரு. அப்போ அந்த குரு பார்த்ததுனால உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும். அப்போ உங்களுடைய முயற்சிகளால் இப்போ நல்ல பலன் கிடைக்கவிருக்கிறது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 70% பலன் நல்லா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்க ஏதாவது திருமணம் செய்யலாமா, பொண்ணு பார்க்கலாமா, மாப்பிள்ளை பார்க்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கல, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதனால இந்த ஒரு மாதத்துக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம், மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். அப்படியே பொண்ணே பார்த்தாலும் மாப்பிள்ளையே பார்த்தாலும் திருமணம் அப்படிங்கிறது அடுத்த மாதத்தில், அதுக்கு அடுத்த மாதத்தில் வச்சுக்கோங்க. இது நல்ல விஷயம். அது போக நீங்கள் ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டோ இல்லை ஒருத்தருடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டோ இந்த மாதத்தில் அது மாதிரி போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு அது வேதனையாக முடியும். வாங்காத கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, துலாம் ராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே அதுதான். நீங்கள் அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து அடுத்தவங்களுடைய பிரச்சனை தூக்கி உங்கள் தலையில் போட்டு இதனால தான் உங்களுடைய அழிவு. அப்போ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பொலிவாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, அந்த சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை நாளில் வணங்கி வாங்க. அம்பாள் கோயிலுக்கும் போய் தீபம் போட்டு வாங்க. தீபம்னா 2 தீபம் போடுங்க, நெய் தீபம். இது மாதிரி செய்யறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், உங்களுடைய வறுமை விலகும், நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இல்லை உங்களுடைய சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறதுக்கு என்கிட்ட அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. நான் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ரொம்பவுமே நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.